ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என்று மாநிலங்களவையில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மேகதாதுவிற்கு நேரடியாக சென்ற ஜெயா தொலைக்காட்சி குழு அங்கு படிக்கட்டுகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்து தகவல்களை அங்கிருந்து வழங்கியது. அந்த கள தகவல்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இதுதான் மேகதாட்டு என்று சொல்லக்கூடிய இடம். கர்நாடக அரசு இந்த இடத்தில் தான் அணை கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நாம கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஆழத்திற்கு கீழே வந்திருக்கிறோம். அந்த மேல் தளத்திலிருந்து படுக்கட்டுகள் மூலமாக நாம் இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த இடம் பார்ப்பதற்கு மிக நிசப்தமாக ஆள் அரவமற்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திக்குழு மிக பெரிய முயற்சிகளுக்கு பிறகு மிக கடினமான முயற்சிக்கு பிறகு பல ரிஸ்க் எடுத்து நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறத நம்ம நேரடியாக காணலாம். இந்த இடம்தான் மேகதாட்டு என்ற இடம். நாம் இதை தொலைக்காட்சிகளின் மூலமாக பார்த்திருக்க முடியும். முதல்ல ஜெயா பிளஸ் செய்திக்குழு மேகதாட்டு என்ற இந்த பள்ளத்தாக்கை நாம் அடைந்திருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஜெயா பிளஸ் செய்திக்குழு பிரத்யேகமாக இந்த காட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சென்றால் அந்த இடத்துல அணையை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இப்போ இந்த படிக்கட்டுகள் போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கர்நாடக மாநில அரசு மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு தயாராகி விட்டது என்பதற்கான ஆதாரங்களாகவே இந்த படிக்கட்டுகள் எல்லாம் நமக்கு சான்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழக அரசும் தமிழக மக்களும் விழித்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக வலியுறுத்த விழைகிறோம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் காவிரி நதிநீரைத்தான் விவசாயத்துக்காகவும் குடிநீர் ஆதாரமாகவும் நம்பியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறுவதற்கான அபாயம் இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் மேற்கு மாவட்டங்களான கரூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் விவசாயத்துக்காக காவிரி நதிநீரைத்தான் நம்பியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் வறட்சி சூழ்கிற ஒரு சூழல் ஏற்படும். அதே போல தென் மாவட்டங்களாக இருக்கிற ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துல கர்நாடக அரசு அணை கட்டிவிட்டால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் ஆடு தாண்டும் பாறை என்று சொல்லக்கூடிய மேகதாட்டு. மிக குறுகலான பாறைகளுக்கு இடையே காவிரி நதிநீர் கர்ஜித்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இப்போது நாம் 150 அடி ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட ஒரு 100 அடி ஆழத்தில் தான் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த இடத்தை தான் ஒரு முக்கிய பாயிண்டாக வைத்து கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் 9,000 கோடி ரூபாய் செலவில் மொத்தம் 12,500 ஏக்கர் பரப்பளவில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளில் கர்நாடக அரசு இறங்கி இருக்கிறது என்பதற்கு அது மட்டுமல்ல, அந்த பணிகளுக்கு ஆரம்ப பணிகளாக இந்த இடங்களை சுற்றி கல் அளவீடு செய்வது, நிலத்தை அளவீடு செய்வது, சர்வே எடுப்பது போன்ற பணிகளை எல்லாம் கர்நாடக அரசு நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலைமையில ஒருவேளை அணை கட்டும் பட்சத்தில் விரைவாக இந்த அணையை கட்டி முடிப்பதற்கான பூர்வாங்க பணிகளை எல்லாம் கர்நாடக அரசு இப்போது தயார் நிலையில் செய்து வைத்திருக்கிறது என்பதை நமது செய்திக்குழு வீடியோ காட்சி ஆதாரங்களுடன் நிரூபிக்கிறது.